சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு அருமையான வறுவல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம எண்ணெய் சட்டியில 1.5 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு அதுல ஃபர்ஸ்ட் நாம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நாம இதை தனியா எடுத்துக்கலாம். கிழங்கு வறண்டி எடுத்த பிறகு அந்த ஆயில்லையே நல்ல பெரிய கத்திரிக்காயா 3 கத்திரிக்காய் பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நாம வறுத்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இது வறுபட்டுறது எப்படி தெரியும் அப்படின்னோம்னா இப்படி வச்சு பார்த்தாலே கொஞ்சம் பொசு பொசுக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். பேக் சைடு டக்குன்னு சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த உள்பகுதி டக்குன்னு கலர் மாறாது. அது நல்லா வதங்கின பிறகுதான் நல்லா வறுத்து எடுத்தது அது நல்லா தெரியும். பொன்னிறமா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நாம ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு வச்சுட்டோம். இங்க வறுத்த பிறகு ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லையா, இதுல இருந்து நாம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1.5 கரண்டி ஊத்துனதுல 1/2 கரண்டி அளவு நான் இப்போ தனியா எடுத்துட்டேன். இப்போ இதுல நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னா வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 8 வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட பெருசா 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்க்கணும், அப்பதான் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவே பெரிய வெங்காயமா இருந்தா 2ல இருந்து 2.5 வெங்காயம் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இத நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இப்போ இதுல அந்த வலிச்சு போட்ட பிறகு கொஞ்சமா அந்த மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு 10 ml இதுல தண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை மட்டும் இதுல ஊத்திக்கலாம். இப்போ இதை நாம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததா நாம இங்க வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதுல நம்ம சால்ட்டே போடாம வறுத்ததுனால ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு, ஏன்னா நம்ம இப்ப செய்ய போறதுக்கும் சால்ட் தான் போட போறோம். ஆனாலும் இது கொஞ்சம் லைட்டா அந்த உப்பு சாரணுங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் இதுல நான் சால்ட் போடுறேன். போட்டுட்டு நல்லா குலுக்கி வச்சிடலாம். அடுத்ததா அதே வாணலியில நாம ஏற்கனவே 1/2 கரண்டி ஆயில தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊத்திக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட 1 இனுக்கு கருவேப்பிலை. இது எல்லாம் வெடிச்சதும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸா கட் பண்ணிருக்கேன். 1 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இத நல்லா வதக்கி விடலாம். பெரிய வெங்காயமா இருந்தா பாதி வெங்காயத்தை நல்லா குறுக்க பிடிச்சி கட் பண்ணி நைஸா கட் பண்ணி அப்படி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமா இருந்தா 15 வெங்காயத்துக்கு. அடுத்ததா இதுல 1 தக்காளி நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நாம அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அடுத்ததா இந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதையும் கலக்கி இது கூட ஊத்திடலாம். அடுத்ததா இதுல நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டு இது கூடவே நாம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம்.
அடுத்ததா இது ரொம்ப வந்து சட்னி மாதிரி இல்லாம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தளர்வா அப்படி நாம இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மேல கொஞ்சம் மல்லித்தலையை தூவிக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வறுவல் மசாலா குழம்பு. குழம்புன்னு சொல்றதை விட இதை எப்படி சொல்றது, இதுக்கு ஒரு பேர் நீங்களே செலக்ஷன் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப வாசமா, செமையா இருக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட, நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இது அவ்வளவு டேஸ்டியா இருக்குன்னு அதை விட்டுட்டு கூட இதுல மாறி இதை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவு வாசமாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இதை சாதத்துல போட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இதை தொட்டு சாப்பிடலாம். செமையா இருக்கும். இப்ப நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாவ், செம்மையா இருக்கு. அப்படியே அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே சொல்றேன், நான் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அப்படியே கறி குழம்பு மாதிரியே அவ்வளவு வாசம், அந்த டேஸ்ட் செமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.